ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நம்ம எடுத்திருக்கிற வேத வசனம் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படின்னு சொல்லும்போது யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம ஒருத்தவங்க மேலே பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்போம். அவங்களுக்கு பார்த்து நம்ம செய்து கொடுப்போம். ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம பார்த்து செய்வோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கும்போது, ஆண்டவருடைய வசனத்தின் மேலே நம்ம பிரியமாக இருக்கும்போது நமக்கு கட்டாயப்படுத்தணும்னு இல்லை யாரும். நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம ரொம்ப வில்லிங்காக நம்ம தினமும் காலையில் ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து உட்கார்ந்து வாசிப்போம். அந்த பழக்கம் நமக்கு வேணும். ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்தால் தான் அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். காலையிலே எழும்பின உடனே நம்ம எத்தனையோ பேர் ஃபோனை எடுத்து நோண்டுறோம். ஃபோனை எடுத்து பார்த்துட்டு ஃபோனில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பைபிளை நம்ம கையில் தூக்கவே செய்கிறோம். அப்படி இல்லாமல் பிரியமாக இருக்கிறது அப்படின்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன். நம்ம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் பேசுவாங்க, எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து ரெண்டு பேரும் செய்வாங்க. அந்த மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட இருக்கணும். அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். அவருடைய வசனத்தின் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும். அப்படி நம்ம பிரியமாக இருக்கும்போது அந்த புஸ்தகம் எது மேலே நம்ம பிரியமாக இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் மேலே, ஆண்டவர் கொடுத்த நம்ம வாக்கு தத்தங்கள் மேலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு சில கட்டளைகள், அதாவது ஒரு சில போதனைகளை கொடுத்துருக்கிறார். அந்த போதனைகள் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் மேலே, அவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறாருங்கிற அந்த வாக்கு தத்தங்களின் மேலே நம்ம பிரியமாக நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டு இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் நம்ம தியானமாக இருக்கணுமா? டெய்லி நம்ம நடக்கும்போது, நிற்கும்போது அவருடைய வார்த்தையை சிந்தித்து, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளும் நினச்சி, அவர் சொல்கிற காரியங்களில் நம்ம கை கொண்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றா அபியாசப்படுத்த முயற்சிக்கணும். அப்படி நம்ம முயற்சிக்கும்போது நம்ம பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தை நம்ம புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வீழ்ச்சி உண்டாகும். இந்த வசனத்தை நமக்கு பிரிய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இதுதான் இதோட பேசிக் அர்த்தம். ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம எவ்வளோ பிரியப்படுகிறோம், ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம எவ்வளோ தூரம் நேசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க எவ்வளோ தூரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆண்டவருடைய வசனத்தை ஏனோ தானோன்னு வாசிக்கிறோமா, இல்லைன்னா அவருக்காக நம்ம பிரத்யேகமாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாசிக்கிறோமா, அந்த காரியத்தில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்படி பிரியப்படும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பாக்கியவதிகளாக மாற்றுகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வசனத்து மேலே பிரியம் வைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருக்கும். நம்ம வீழ்ச்சியை நோக்கி போகிறோமா, இல்லை ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையின் மேலே பிரியம் வைக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே உம்மையில் பிரியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தில் பிரியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தை தினமும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை தருவீராக. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பாராக தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. துதிகன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆண்டவர் மேல் பிரியம் வைத்து அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து அதை தியானித்து ஆண்டவரோடு நெருங்கின உறவை ஏற்படுத்தி கொண்டு பாக்கியவான்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. காட் bless you.